சிவன் கோயில் கோபுரத்தில் விளக்கேற்றினா நம்ம முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குமா? ஆமாங்க, கண்டிப்பாக. இந்த பார்த்தீங்களா, சிவன் கோயில் கோபுரத்தில் மேலே விளக்கேற்றிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் விளக்கேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உங்கள் வீட்டு முன்னோர்களோட பேரை முன்பதிவு செய்யணும். அவங்க கொடுக்குற நாள் அன்னைக்கு நம்ம வரணும். சாயந்தரம் 6 to 6:30 விளக்கேற்றுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக கோவிலில் போய் வெயிட் பண்ணோன்னா கோவிலோட கோபுரத்தில் விளக்கேற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றுனதை நம்ம பார்த்துட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கேற்றுறது மூலமாக நம்மளோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குமா? இவர் கையில் தீப்பந்தமும் இன்னொரு கையில் நெய்யும் எடுத்துகிட்டு போகிறாரா? இவர் கோபுர உச்சியில் போய் விளக்கேற்றுவார். யார் இந்த கோபுர உச்சியில் விளக்கேற்ற பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு நேராக போய் நில்லுங்க, நான் போய் விளக்கேற்றுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் கோபுர உச்சியில் விளக்கேற்றும் பொழுது நம்ம யாருக்காக நினச்சி நம்ம விளக்கேற்றுறோமோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும். நம்ம சிவனை மனசார நினைக்கணும். அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக முக்தி அடைவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றுறது மூலமாக சிவனோட அருளும் நம் முன்னோர்களோட அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள இறந்தவங்க அடிக்கடி கனவுல வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த முக்தி விளக்கை யாருனாலும் ஏற்றலாம், அது தப்பே கிடையாது. கோவில் வாசல்லேருந்து இந்த முக்தி தீபத்தை பார்த்துட்டு நம்ம திருப்பி கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகணுமா. முக்தி தீபம் ஏற்றுவதற்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் இறந்தவங்களோட பெயரும் 200 ரூபாய் முன்பதிவும் செஞ்சுட்டு வந்தோம்னா அவங்க கொடுக்குற டேட் அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் முக்தி தீபத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.